இந்த அரசாங்கம் அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்கா, இந்த நான் வந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த அடுத்த நொடியே வந்து எல்லாருக்கும் விடிவு காலம் பிறந்துடும், எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்காது, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு. அப்படி தான் வந்து மக்கள் மனசில் நம்பிக்கை ஏற்படுத்தி ஆட்சி பொறுப்புக்கும் வந்தது. ஆனால் முழுமையான ஆட்சி பொறுப்பு மக்கள் தந்தாங்களா அப்படின்னாக்கா தரல. 108 தான் கொடுத்தாங்க. ஆனாலும் இவங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமான கூட்டணியை வச்சு ஆட்சி அறையின ஏறியே ஆகணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம், அந்த ஆட்சியோட அந்த ஈர்ப்பு நமக்கு தேவை, நம்ம தான் இந்த ஆட்சி செய்யணும் இதை அப்படின்றதுல அந்த குறிக்கோளோடு ஏறி உக்காந்துட்டாங்க. ஏறி உக்காந்ததுலேருந்து அவங்க என்ன சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னாக்கா இல்லைன்னு தான் நான் சொல்லணும். இப்போ கூட வந்து 3 மாதம்தான் ஆகியிருக்கு, நாங்கள் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் ஆனால் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துலேயே வந்து 28,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ்ஸு லீக்கேஜஸ் அந்த சொன்னார் இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்போ ஸ்டாலின் சாருக்கு வந்து 30% கட்சி நிதி போகுது, அதை மட்டும் டேக்ஸஸ் ஸ்டாலின் சார் டேக்ஸ் போகுது 30%, அதை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த 3 மாதத்துலேயே வந்து 15,000 கோடி வந்து லீக்கேஜை வந்து தடுத்துருக்காங்க. அந்த 15,000 லீக்கேஜ் வந்து இப்போது 3 மாதத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா 3 × 4 60,000 கோடி, 60,000 × 5 மொத்தம் வந்து 3 லட்சம் கோடி வந்து கடன் அடைச்சிருவாங்க. சரிங்களா, கடன் வாங்க மாட்டாங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, லீக்கேஜஸ் தடுத்துறாங்க அப்படின்னாக்கா 15,000 3 லட்சம் கோடி வந்து அவங்க ஆட்சி அரியணை முடியும் போது 5 வருஷம் முடியும் போது 3 லட்சம் கோடி கடன் அடைச்சிருப்பாங்க. கடன் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த 3 லட்சம் கோடி இதிலே வந்துடுது. சரிங்களா, 1 லட்சம் கோடியோ 1.5 லட்சம் கோடியோ தான் அதை தமிழ்நாட்டு நடத்துறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் கணிக்கிறேன். தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இதெல்லாம் திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த வீடியோ நான் பேச வந்த வீடியோவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, இவங்க சொன்னாங்க இல்லையா, அதான் நான் வந்து எல்லாருக்குமான உரிமை, எல்லாருக்குமான பாதுகாப்பு அப்படின்றது, அந்த பாதுகாப்பு தான் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு காலேஜ், அந்த காலேஜில் படிக்கிற பையன் வந்து அமுதன் அப்படின்னு பேர். அமுதன் அந்த பையன், அதோட அவங்க ஃப்ரெண்டோட பேர் வந்து ஐஜாஸோ ஏதோ ஒன்று அஜீஸ் தான் நினைக்கிறேன். அந்த பையன் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றா தான் இருக்கும்போது இந்த காலேஜில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. எதனால் பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க ரூமில் இருக்கும்போது அவங்களோட ஹெட்ஃபோன் கீழே விழுந்துருது, ரூம்லேருந்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது அந்த கேன்டீனில் வேலை செய்கிற அந்த 2 வடமாநில பசங்க 2 பேர் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த இடத்துல அவங்க வந்து அந்த அஜீஸ்ன்ற பையன் வந்து ஏதோ கேட்குறான், இந்த புல்லிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்துட்டு அதை கேட்குறான். அதை கேட்டுட்டு அந்த பையன் புல்லிப்பு அப்படின்ற போத வசதி வந்து கேட்குறான் அந்த பையன், அஜீஸ்ன்ற பையன். அந்த பையன் அது கேட்கும்போது அந்த பையனுக்கு இல்லை அப்படின்னு வடமாநிலத்து பசங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. இது அந்த பையன் ஏதோ அஜீஸ்ன்ற பையன் ஏதோ ஒரு தவறான வார்த்தை யூஸ் பண்ணும்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, எனக்கு தமிழ் தெரியும்பா, நல்லா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்குவாதம் நடந்து அந்த அஜீஸ்ன்ற பையன் அந்த பசங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோன்னா அந்த பசங்க வந்து அவங்கள அந்த வடமாநில பசங்க வந்து அவங்கள எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்ட அப்புறம் இவங்களும் இந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, மேனேஜ்மெண்ட்டில் அந்த பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி என்னை வந்து அடிச்சிட்டாங்க, என்னால் வந்து இந்த கேன்டீனில் வேலை செய்யும்போது நான் வேலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் 1500 பேருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற,
1500 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்க. நீ திடீர்னு போயிட்டு அப்படின்னாக்கா என்னால் வந்து இன்னொருத்தரை தேடி அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீ ஈரி நான் வந்து அவங்ககிட்ட பேசி நான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், பேச்சுவார்த்தை நடத்தி நான் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க பனிஷ்மெண்ட்லாம் கேட்குறாங்க, பனிஷ்மெண்ட் கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல சால்வ் பண்ணிவிட்டு இந்த பசங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு எது ஆச்சுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அமுதுன்னு சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு அப்புறம் இவங்க வந்து இந்த பிரச்சனையில் அங்கே அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த அமுதன்ற பையன்கிட்ட வந்து இவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, எங்கள் காலேஜில் வந்து போதை வஸ்துக்கள்லாம் நடமாடுது, அது யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறா, யார் பயன்படுத்துகிறா, யார் யாருக்கெல்லாம் இதில் லிங்க்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையன் வந்து பயந்துக்கிட்டே வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி வாக்குமூலமாக எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபாதர் சொல்கிறாப்படி. இந்த பையன் நடந்து சண்டை வந்து கேன்டீனில் வேலை செய்கிற அந்த பசங்களுக்கும் இந்த 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 2 பேருக்கும் தான் பிரச்சனை. அங்கே அந்த பிரச்சனைக்கு அதுதான் சொல்யூஷன். அங்கே பேசியாச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. இந்த பசங்கக்கிட்ட இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, உள்ளார நம்ம காலேஜுக்குள்ளார என்ன வருது ஏது வருது அப்படின்றது கவனிக்க முடியலையா? இதை வந்து பசங்கக்கிட்ட கேட்டிங்க, ஓகே அந்த பையனை ஏதோ ஒரு 4 பேர் 5 பேர் சொல்லியிருக்கான்றது உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இதை வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், நாங்கள் தான் பார்த்தோம், இதை வந்து வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச அந்த பையனை சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணியிருந்துருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை என்ன பண்ண முடியுமோ. ஏன்னா இந்த பையனை வந்து அடித்ததுக்கே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்க. இந்த காலேஜுக்குள்ளே கஞ்சா வருது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். அதை வந்து வார்ன் பண்ணிங்களா, இல்லை அந்த பையனை கேட்டிங்களா, அந்த பசங்களுக்கு யார் பேர்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் அதை வந்து யார் பேர்லாம் சொன்னானோ அந்த பையன் தான் வந்து அடித்தாங்க அப்படின்றது அவங்க ஃபாதர் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து 20 பேர் வந்து அடித்தாங்க அப்படின்றாரு, 2வது வீடியோவில் வந்து 15 பேர் அடித்தாங்கன்றாரு. ஏன்னா கால்குலேஷன்லாம் இப்போ யாரெல்லாம் அடிச்சுட்டாங்க அப்படின்றது கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடிக்கும்போது அஜீஸ்ன்ற பையன் தான் ஒளிஞ்சிருந்து யார் அடித்தாங்க அப்படின்றது பார்த்துருக்குறான். சரிங்களா, கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு கும்பலாக வந்து அடிக்கிறாங்க அப்படின்னாங்க, கும்பலாக வந்து அடித்தாங்க, இத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் சொல்ல முடியும். சரிங்களா. 2 அந்த பையன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எதுக்கு வெளியில் போச்சு, இது யார் அடித்தாங்க, அந்த வடமாநிலத்து பசங்க அடித்தாங்களா, வடமாநிலத்து பசங்க அடித்தாங்களா, இல்லை இந்த காலேஜில் படிக்கிற அந்த பசங்க யார் பேர்லாம் சொன்னாலும் அவங்க அடித்தாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சரியானபடி இல்லை. மேனேஜ்மெண்ட் மறைக்குது. அதை தீர விசாரித்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். 2வது வந்து இந்த எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எப்படி லீக் ஆகுது அப்படின்றது தெரியல. எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எப்படி லீக் ஆகுது. அப்போது வந்து நான் பொதுமக்கள் வந்து இந்த பிரச்சனைகளோடய வாழ்ந்துட்டு போயிடணுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டு காணாமல் வாழ்ந்துட்டு போயிடணுமா? பக்கத்தில் இருக்கிற பையன் எவனாவது இது மாதிரி பிரச்சனை இல்லை, நான் கண்ணு முன்னாடியே ஒரு பையன் வளர்ந்து, நானே நிறைய பேர் பார்த்துருக்குறேன், அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுறதையும், அந்த பசங்களோட அந்த கடைசியில் அது கிடைக்காம அவங்களோட உயிரை மாண்டுக்கிறதையும் நானும் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் சூசைடெல்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி விஷயத்துக்காக, கிடைக்காதுன்ற பட்சத்தில். எதை தான் நோக்கி போகுது இந்த தமிழ்நாடு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் முன்னே இருந்ததை விடவும் இப்போ தான் வந்து அது வந்து ஹைலைட்டாகவும் ரொம்ப பூதாகரமாகவும் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து களை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டம் வந்து ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்து இதை தடுத்து நிறுத்தணும். சரிங்களா. ஆனால் சட்டமே வந்து சரியாக செயல்படுத்துவாங்களா அப்படின்றது தெரியல. அவங்களுக்கே ஒரு சில நேரங்களில் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இது இந்த 2 வீடியோ, அந்த மேனேஜ்மெண்ட் பேசின வீடியோவும் அவங்க ஃபாதர் போட்ட வீடியோவும் பேசின வீடியோவும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது அடிஷ்னலாக. அந்த வீடியோ யார் பண்ணியிருப்பா அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதனால் அது யார் பண்ணியிருப்பா, ஏன் அப்படி அந்த பையனுக்கு அந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எல்லாருக்குமான நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம்.
யாரையாவது தவறாக பேசியிருந்தாலோ ஏதாவது வார்த்தைகள் முன்ன பின்ன ஏதாவது பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் மகன் கே அமுதன் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்தாப்புலிங்க சார். கடந்த ஃபஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் தங்கி படித்தாப்புல. செகண்ட் இயரில் சாப்பாடு ஒத்துக்கலை அப்படி சொல்லிவிட்டு வெளியில் தங்கி படித்தாப்புலிங்க சார். வெளியில் சில பிரச்சனைகள் வந்ததுனால எனக்கு பாதுகாப்பு இல்லைப்பா, நான் தேர்ட் இயரில் ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துக்கிறேன்ப்பான்னு சொன்னாப்புல. அதனால் சார் நான் ஒரு 40,000 பணம் கட்டி என் பையனை தேர்ட் இயரில் ஹாஸ்டலில் போட்டேன் சார். 2 மாதம் போனாப்புலிங்க சார். அங்கே வந்து மேலே ரூமில் வந்து என் பையனும் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் மேலே இருந்தாங்க சார். அவங்க வந்து ஹெட்ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இரவு 11 மணி வரைக்கும் எடுக்கிறதுக்கு போனாப்புல. அப்போ வந்து அந்த அஜீஸுங்கிற தம்பி நீ வா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க சார். எடுக்க போனப்போ அங்கே சமையல் செய்யக்கூடிய வட நாட்டுக்காரங்க அவங்க ஏதோ போதைப் பொருள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பேசியிருக்கிறாங்க. அஜீஸ் வந்து ஏதோ கூல் லீப்பு ஏதோ கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவங்க இல்லை அப்படின்னோடனே இவர் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவனும் எனக்கும் தமிழ் தெரியும் அப்படி சொல்லி குச்சி எடுத்து அடிக்க போயிருந்தாங்க சார். இந்த தம்பி கோவத்தில் ஒரு அடி அடித்த உடனே அவங்க போய் விழுந்துட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்களாம் அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க, 2 பசங்க வந்தாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் சமைக்க முடியாது அப்படி சொன்னாங்க சார். இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு அந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸும் வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க சார். நாங்கள் போனோம் சார். அவங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஹச்ஓடி, பிரின்ஸிபல், டீன் எல்லாம் விசாரணை பண்ணாங்க சார். விசாரணை பண்ணிவிட்டு உங்கள் பையனுக்கு அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் கம்மியாக இருக்குது, அதே போல் நீங்கள் ஃபீஸும் கட்டலை, இந்த மாதிரி பிரச்சனையும் பண்ணிவிட்டாங்க. அவங்க 1500 பேர்த்துக்கு சாப்பாடு சமைக்கிறவங்க, இதுமாரி பண்ணால் அவங்க வந்து நாங்கள் சமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, உங்களை வந்து காலேஜில் ஹாஸ்டலில் வந்து வெக்கேட் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க. இல்லைங்க சார், என் பையன்கிட்ட கேட்டேன் சார். என் பையன் வந்து அதுமாரிலாம் தவறு பண்ணலப்பா, அந்த தம்பி தான்ப்பா பண்ணா, நான் கூட தான்ப்பா இருந்தேன் அப்படி சொல்லி சொன்னாங்க சார். நீ ஏன் அவன் கூட போனேன், அவனே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கானே, அவன் கூட நீ ஏன் போனேன் அப்படி சொன்னாங்க சார். நான் தெரியாமல் போயிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் இதுமாரி பண்ண மாட்டேன் சார்னு சொன்னோம். நாங்களும் என் பையன் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் வந்து இனிமேல் தப்பு பண்ணால் சார் என் பையனை நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு போயிடுறோம் சார், இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படி சொன்னோம் சார். இல்லை நீங்கள் காலி பண்ணிக்கிங்க அப்படி சொன்னாங்க சார். அது இல்லாத ஃபீஸ் கட்டு, ஃபைன் 25,000 இருக்குது, இதெல்லாம் கட்டினா தான் நம்ம மேடத்திட்ட பேச முடியும். மேடம் வந்து அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கு அடுத்த வாரம் வந்தோம் சார். மேடம் வந்தாங்க. மேடம் வந்தோடனே பேசினாங்க. எங்கள் ஒய்ஃபு தான் பேசினாங்க. உங்கள் பையன் நல்ல பையன்தான், ஏன் அந்த பையன் கூட போனான், அந்த பையன் கூட போனால் உடனே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படி சொன்னாங்க. என் பையனும் இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படி சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாலேயே இந்த டீனு, ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் வந்து பயந்துட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் பிள்ளைகிட்ட எதுக்கு விசாரணை பண்ண வேற ஒருக்கு விசாரணைக்குன்னு கூப்பிட்டுட்டு யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சா சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படி சொன்ன உடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார் 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போய்ட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார்.
அவனுலாம் ஒன்றுமே பண்ணலை, அவன் யாரையும் அடிக்கலை, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனால் என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டானுவன், நான் பார்த்தேன். சார் அந்த நிர்வாகத்தில் உள்ள டீனு, ஹச்ஓடி, அந்த பிஇடி சாரு, இவங்கெல்லாம் தான் சார் என் பையனை மன உளைச்சல் ஆளாக்கி சார் அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க சார். அதனால தான் சார் என் பையனை அடித்து கொண்டுட்டானுவேன். அவங்கள வந்து சார் அவங்கள நீங்கள் விசாரணை பண்ணணும். என் பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் சார். இனிமேல் எந்த ஒரு பையனும் காலேஜில் இதுமாரி பிரச்சனைனால படுகொலை செய்யப்படக்கூடாது சார். காலேஜில் அட்வைசர் சொன்னாருங்க சார் எனக்கு. சார் என் பையன் 11 மணிக்கு என்கிட்ட பேசினான் சார். அப்போ நான் காலேஜ் கிளம்புறேன்பான்னாம்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். பையனை 12 மணி 1 மணிக்கெலாம் அவனை கொண்டுட்டானுங்க சார். அவனை ரூமில் கொண்டு வந்து போட்டானுங்க சார். அவன் இருக்கிற ரூமில் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு ஏதோ தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க சார். தனியார் ஹாஸ்பிட்டலில் வர வழியில் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க சார். அடித்தது 20 பேர் கொண்ட கும்பல் சார். செகண்ட் இயர் பசங்க, ஃபைனல் இயர் பசங்கன்னு சொல்கிறாங்க சார். அவங்க எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அதை பாருங்கள் சார், அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் சார். 20 பேர் சார். சார் 20 பேர் என் பையனை மிதித்து ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செஞ்சுட்டானுங்க சார். படிக்கிற பசங்க தான் சார். படிக்கிற பசங்களும் இருக்காங்க சார், மற்ற பசங்களும் அதில் கலந்துருக்காங்க சார். அப்படி சார் சொல்கிறாங்க. யார் இது வரைக்கும் சார் ஹிந்துஸ்தான் நிர்வாகத்திலேருந்து அந்த காலேஜில் தான் சார் என் பையன் படிக்கிறான். இன்ன வரைக்கும் நிர்வாகத்திலேருந்து ஒரு ஆசிரியர், பிரின்சிபல், அன்னைக்கு பேசின டீன், ஹச்ஓடி எவரும் வரலைங்க சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். நாங்கள் வெக்கேட் பண்ணல சார். நாங்கள் காலேஜ் வெக்கேட் பண்ணல, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணல சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். என் பையனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹாஸ்டல் ரூம் தான் சார் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போனால் பார்க்கலாம் சார். வெளியே தங்கி ரூம் எடுத்து தங்கி இருக்கிறது. ஆமாம் சார். சார் இன்டர்னல் எக்ஸாம் நடக்குது சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்பயே கிளம்பிடுங்க டீன் சொல்கிறாரு. நீங்கள் இப்பயே மேடம் கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு வாரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு 11ஆம் தேதி நல்ல பதில் சொல்கிறோன்னாங்க. ஆனால் டீன் வந்து என்ன பண்ணார், இன்றைக்கே கிளம்பணும் சார், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், நான் ரூம் பார்த்துட்டு கூட என் பையனை கூப்பிட்டு போகிறேன் சார். முடியாது இன்றைக்கே கிளம்புங்க, தூக்குங்க. அப்புறம் எப்படி சார் நாங்கள் இருக்க முடியும்? என் பையன் ஏன்னா ஹாஸ்டலில் சார் வார்டன் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க சார். பையன் இருந்தான்னா அவனை ஏன் நீங்கள் தான் உன்னை வெளியே போக சொன்னாங்களே யாருக்குன்னு சொல்லுவாங்கட்டு. அதனால அவன் வெளியே போயிட்டான் சார். 3 நாளாக ரூம் தேடி அலைஞ்சிருக்கான் சார். அந்த மன உளைச்சலில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ரூமில் தங்கியிருந்தான் சார். அங்கே யாரும் ஒருத்தவன் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டான் சார், இங்கே தான் தங்கியிருக்கான்ட்டு. இல்லைன்னா அந்த ரூம் தெரியாது சார், யாரோ சொல்லிட்டானு சார். நேற்று 9:30 மணிக்கு என் பையன் காலேஜுக்கு வரும்போது அவனை மதித்து அவனை தூக்கிட்டு போயிட்டு ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செஞ்சுட்டானு சார். இந்துஸ்தான் காலேஜ் பசங்க சாவடிச்சிருக்காங்க. எடுக்கல எங்கள்கிட்ட ஏன் உன் பையன் மருந்து குடிச்சிட்டான், சூசைட் பண்ணிட்டான்னு ஏன் சொல்லணும்? இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானுவ, எதுக்கு சொல்லணும்? காலேஜ்லேருந்து தான் எங்களுக்கு தகவல் வந்து காலேஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பசங்கள்லாம் அலையிறானுவ, எங்கெங்கேயும் அலையிறானுவ. நாங்கள் நீங்கள் வாங்க, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை, கூட நின்னா எந்த தப்புமே பண்ணாமல் எந்த காலேஜில் சேர்க்கக்கூடாது. இந்த காலேஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதிகமாக இருக்கு. எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த தேர்வை நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் படிப்பு உங்களை பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பையனை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரே நாள் ரிவோக் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து பாருங்கள். உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வைக்கக்கூடாது, காலேஜ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருங்க வந்து வெளியே தங்கியிருக்கிறா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து என்ன நான் டிசிப்ளின் கமிட்டி நானும் மகுடேஸ்வரன் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் மகுடேஸ்வரன் சாரும் நானும் ப்ளஸ் டீம் என்கொயர் பண்ணுறோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. ஆமாம் என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு தான் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது இதுவும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில வந்து அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல.
ஆனால் அந்த மாதிரி போதைப் பொருள் சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் வந்து அந்த பையன்கிட்ட கேட்கவும் கிடையாது. நாங்கள் வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். இங்கே பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசுறதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க சார். போனதுக்கு பிறகு அவங்க பாடம் எல்லாம் கெட்டு போகுது, எங்க பையனுக்கு வந்து இப்போ நாங்கள் தான் மன்னிப்பு கேட்குறோம்லே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கல, நீங்கள் எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட வந்து நாங்கள் பார்க்குறோம், அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து எப்போ வர்றது, ஏன்னா 2 பேரண்ட் தனித்தனியாக வந்ததுனால தான் நாங்கள் ஒரே டைமில் ஒரு முடிவை எடுக்க முடியல, எந்த ஒரு ஆக்ஷனும் நாங்கள் எடுக்கல. சரி 31ஆம் தேதி எல்லா பேரண்ட்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பேரண்ட்ஸையுமே வந்த உடனே, அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க, அஜீஷுடைய அப்பா வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்கிற போது அவங்க வந்து இவங்களை கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், இந்த மாதிரி சமையல்காரரை அடித்ததுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடித்த விஷயத்தில் அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அமைதியாக இருங்க, நாங்கள் 1500 பேர்த்துக்கு சமையல் பண்ணுற வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதில் கன்வின்ஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி நீங்கள் என்னை வந்து பாருங்க. அப்போ பேரண்ட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்குது, படிப்பு பாதிக்கப்படுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எங்களுடைய மேடம் சொல்கிறாங்க, உண்மைதான், ஆனால் இப்போதைக்கு அது சூழ்நிலை இல்லைங்கிறனால 11ஆம் தேதி நீங்கள் வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது இன்டர்னல் டெஸ்ட், எக்ஸாம் கிடையாது, இன்டர்னல் டெஸ்ட். அதை திருப்பி உங்களுக்கு கல்வி பாதிக்கப்படாத வகையில் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருபோதும் மாணவனுடைய கல்வி பாதிப்புக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நாங்கள் நடத்திக்கிறோம் சார். இல்ல சார், வரல சார், எங்க ஸ்டூடெண்ட் வரல சார், வரல சார், வரல சார், இல்ல சார், இல்ல சார், காலேஜ் தான் சார். சஸ்பெண்ட் அப்படின்னா உள்ள வரமாட்டாங்க சார், அந்த பெற்றோரோடவே அவர் கிளம்பிட்டார். இல்ல சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே ரூம் எடுத்தாங்க. அந்த ரூம் எடுத்தவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய இருக்கு. ரீசெண்டாக 2-3 பேர் ராபரியில கூட அரெஸ்ட் ஆனாங்க உங்க காலேஜ் பசங்களை. ஸோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க அவங்கள? ஏன்னா வந்து அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே தங்கி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, 1-2 இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. இந்துஸ்தான் காலேஜ் பேரோடய எஃப்ஐஆர்ல வருது. ஸோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க? ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இல்ல இல்ல சார், எங்களுக்கு அந்த தகவல் இல்ல சார். டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது முன்னாடி முடிஞ்சு நாங்க ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்துட்டாரு. இது நடந்தது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் 2 பேரும் பேரண்டோட அவங்க நேட்டிவ்ல தான் இருக்காங்க நாங்க தெரிஞ்சிட்டோம். அதுதான் அது தெரியாது, உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க, இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்க. இல்ல சார், இல்ல இல்ல சார், அவங்க தாக்குனாங்க வரல சார். போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க, அப்படி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க சார், அதனாலதான் கொடுக்குறாங்க. இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல போலீஸ் காவல்துறை கேட்டாங்க சார். மேடம் அந்த 15 பேருத்தினுடைய டீட்டெயிலை போலீஸ் துறை எங்களுக்கு வழங்கி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். வணக்கம், என் பேர் பாலாஜி. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கஞ்சா, ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. காவல்துறையோட பேச்சை கேட்டு செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் வந்துட்டு பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்கேன்.
நேத்து வந்துட்டு என்ன போட்டு அந்த கஞ்சா யூஸ் பண்ற கஞ்சா ஊசி யூஸ் பண்ற குடும்பத்தினர் உறவினர்கள் வந்துட்டு என்ன தாக்கியிருக்காங்க. தாக்கி ஒரு 6 பேர்த்த நான் வந்துட்டு அக்யூஸ்டா சொல்லியிருக்கேன். சல்மான், அவங்க அம்மா இனேத்துல்லா, நிசா, அப்புறம் அய்யூப், சாஹில், இவங்க 6 பேருமே வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப கொடுமையை தாக்குனாங்க. இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு என்ன செருப்பாலையும் கட்டையால இதெல்லாம் வந்துட்டு அடிச்சாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கேன். அவங்க தாக்குனதுல இருந்து 2 முறை வந்துட்டு நான் மயக்கம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவும் வந்துட்டு காவல்துறைக்கு ஏற்றவாறு என்னோட ஸ்டேட்மெண்ட் எழுதாம ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றப்ப கூட்டியும் குறைச்சு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதி அவங்களுக்கு தண்டனை வராத மாதிரி குற்றத்தை குறைச்சுதான் எழுதியிருக்காங்க. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி வந்துட்டு ஒரு தலையா பேசியிருக்காரு. இதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் பெட்ரோல் இருக்கிறவர் வந்து ஆன் தி ஸ்பாட்ல வந்துட்டு கம்மியான குவான்டிட்டியில கஞ்சா வந்துட்டு பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விசாரணை, எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்துட்டு அந்த கஞ்சா யூஸ் பண்ணவங்க மேல வந்துட்டு எடுக்க கிடையாது. நான் ஹெல்ப் பண்ணதோட முன்விரோதமா தான் என்ன வந்துட்டு தாக்கியிருக்காங்க. தாக்குனதை போய் காவல் நிலையத்துல சொல்லும் போது உனக்கு பெருசா ரத்தம் வரல, உனக்கு பெருசா அடி விழுகல. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறை வந்துட்டு முழுக்க ஒன் சைடா பேசியிருக்கு. எனக்கு பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறை மேல வந்துட்டு சுத்தமா நம்பிக்கை இல்ல. தயவு செஞ்சு இதை வந்துட்டு எஸ்பி ஆபீஸும் கலெக்டர் ஆபீஸும் வந்துட்டு சரியான ஒரு விசாரணை நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டு